ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கம்பம் வேட்பாளர் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்தொகுதி தவிக அலுவலகத்தை அக்கட்சியினர் முற்றுகையிட்டனர். தவிகவின் கம்பம் தொகுதி வேட்பாளராக நமது மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தவிக நிர்வாகி சுபாஷ் சந்திரன் ஆதரவாளர்கள் கம்பம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கட்சி தலைமையை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கட்சி நிர்வாகிகளின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. நாம் கம்பம் நகர தலைமையிலிருந்து வடக்கு நகர துணை செயலாளர் பிரபாவதி பேசுறேன். நாங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா கம்பம் நகரத்துக்காக உழைச்சிருக்கோம். உறுப்பினர் அடிப்படையிலிருந்து இப்ப வரைக்கும் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கான வேட்பாளர் சட்டமன்ற வேட்பாளர் சுபாஷ் சந்தர் மட்டும்தான் இதுவரைக்கும் நாங்க முடிவு பண்ணி வேலை செஞ்சுட்டு வந்தோம். ஆனா நேற்று வந்த வேட்பாளரை புது வேட்பாளர் அறிமுகம் செஞ்சுட்டாங்க. இதன் காரணமா முற்றுகையிட்டு நாங்க கம்பம் நகர தலைமைய பார்க்க வந்திருக்கோம். எங்க கம்பம் நகர தலைமை எங்கள் தலைவர் தங்கமாயன் அவர்களும், தெற்கு நகர செயலாளர் சதீஷ் அவர்களும், வடக்கு நகர செயலாளர் சண்முகராஜா அவர்களும் இங்கு வர வேண்டும். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க இதுவரை சுபாஷ் சந்தருக்கு மட்டுமே அறிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் பட்டியல் நேற்று வரை மாற்றப்பட்டுள்ளது. வன்மையாக கண்டித்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கம்பம் நகர தலைமை இங்கு வர வேண்டும். அனைவரின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுதே வர வேண்டும். தலைமை இங்கே வர வேண்டும். கண்டிக்கிறோம். எங்கள் வேட்பாளர் எங்களுக்கு வேண்டும். அலியாச்சி சுபாஷ் அவர்கள் எங்கள் தொகுதிக்கு வேட்பாளராக வேண்டும். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.